என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுத்த வாக்க எப்பவாவது காப்பாத்தாம விட்டுருக்கேனா? போலி பத்திர விஷயத்துல கூட அத்தனை கலாட்டா நடந்தும் உன்னை அன்னைக்கே ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தனா இல்லையா? அது இல்லம்மா, அதெல்லாம் சின்ன விஷயமா. அதை அந்த அம்மா பெருசு பண்ணிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இது சாதாரண விஷயம் இல்லம்மா. அவங்க ஒட்டுமொத்த கனவையும் அடிச்சு நொறுக்குற மாதிரியான ஒரு விஷயமா. அவளை சீக்கிரத்துல அவங்க சும்மா விட மாட்டாங்கம்மா. நீ தாலிய மட்டும் கட்டு. என் சொத்து பத்து அத்தனையும் வித்தாவது உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். போதுமா? சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றத நம்பி நான் ரொம்ப பெரிய அடி எடுத்து வைக்கிறேன். என்ன நீங்க கைவிட்டுறாதீங்க. மாட்டேன் பவானி, நீ தைரியமா கிளம்பு. என்ன பவானி, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், திரும்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது இல்லம்மா, எனக்கு இன்னொரு சந்தேகமா. என்ன என்ன சந்தேகம்? பவானி, என்ன சந்தேகம்னு கேட்டேன். இல்லம்மா, நான் இப்போ துளசி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு வைங்க, அந்த பொண்ணு அந்த தாலியை கலட்டி வீசிட மாட்டாளாமா? கட்டாய தாலி கட்டுனா அதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் யாருமா மதிக்கிறா? அதுவும் துளசி மாதிரி ஒரு பொண்ணு அந்த தாலியை ஏத்துக்க மாட்டாமா. தாலியை கலட்டி என் மூஞ்சில அடிச்சிருவாமா. அந்த அபிராமி அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்கு வேணா நான் துளசி கழுத்துல தாலி கட்டலாம். மற்றபடி நான் ஆசைப்பட்ட மாதிரி துளசியோட வாழ வழி இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குமா. நீ ஏன் இவ்ளோ யோசிச்சிருக்கியே? அப்ப நான் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேனா? நீ கட்ட போற தாலிய துளசியால கழட்டி வீசவே முடியாது. ஏன்னா அவளுக்கு இது ஒன்னும் மொத தாலி இல்ல. கோயில்ல வச்சு அத்தனை பேரு முன்னாடி அவ கழுத்துல ஏறின தாலிய கழட்டத்துக்கு ஊரும் ஒத்துக்காது, துளசியோட அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா பவானி, துளசி கழுத்துல ஏற போற 2வது தாலி தான் அவளுக்கு நிலைக்கும்னு சித்தர் ஒருத்தர் துளசியோட அம்மா கிட்ட சொன்னதா எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடிதான் நான் உன்னை வர வச்சு உன் கையில தாலிய கொடுத்தேன். நீ தைரியமா போ பவானி. நீ ஆசைப்பட்ட துளசி உன்னை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணுங்கிறது விதி. அந்த சந்தோஷத்தோட போ. சரிங்கம்மா. தாலிய பத்திரமா வச்சிருக்கல? இந்த கையில வச்சிருக்கமா. நல்லது. சீக்கிரம் கிளம்பு. கலசம் கோயிலுக்கு போய் சேர்றப்போ நீ அங்க இருக்கணும். அப்ப நான் வரேம்மா. ஏய் அண்ணா, வண்டி ஏறா. சரிண்ணா. துளசி, அந்த அம்மன் கழுத்துல தாலி ஏறுறப்ப இந்த தாலியை நான் உன் கழுத்துல கட்டு வேண்டி. இன்னைக்கு உனக்கு எனக்கு தாண்டி கல்யாணம். வர்றேன்டி. வண்டியா. அபிராமி, உன்னையும் மருமகளையும் நான் பிரிச்சு காட்டுவேன்னு சொன்னதுக்கு ஆனதை பார்த்துக்கோன்னு சொன்னல. இன்னைக்கு நீ பாப்படி. இன்னியோட உன் ஆட்டம் க்ளோஸ். அம்மனுக்கு கும்ப நீரால அபிஷேகம் நடக்க போகுது. எல்லாரும் மனசார வேண்டிக்கங்க. அம்மா தாயே.
அம்மா நாச்சியார் பரிவட்டம் கட்டணுமா? இனிமே என் மருமக துளசி தான் இந்த வளநாட்டுக்கு நாச்சியார். எனக்கு கொடுத்த மரியாதைய நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் என் மருமக துளசிக்கும் கொடுக்கணும். கொடுங்க. நாச்சியாரம்மா, அடுத்து அம்மனோட திருக்கல்யாண நிகழ்ச்சி இருக்கு. எல்லாரும் இருந்து அதையும் சிறப்பா முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். நாங்க இல்லாம எப்படி? தாலியே நாங்க தானே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். சரிதாம்மா. வணக்கண்ணா. டேய் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குண்ணே. இதுதான் தீர்த்தம் கொடுக்குற பாத்திரம். ஆமாண்ணே. நல்லா தெரியும்ல. கவனிச்சு தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். டேய் இதை புடி. டேய் நீங்க இரு. சரி வாடா. சின்ன தம்பி, தாம்பூல தட்டுல 5 தேங்காய் வைக்க. சரிம்மா.